சினிமால இருக்க எல்லாரும் என்னங்க இப்ப அரசியலுக்கு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா, இப்போ அடுத்ததா டைரக்டர், ஆக்டர், புரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இவர பத்தி சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு பிரபலமான நபர் ஒருத்தர் இப்போ அரசியல்ல களமிறங்க போறாரு. அவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் தமிழ் சினிமால வந்து பிரபலமான நடிகையா இருந்தவங்க தான் நம்ம குஷ்பு. இவங்க வந்து டைரக்டர் சுந்தர் சி அவர்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 பொண்ணுமே இருக்காங்க. ஸோ குஷ்பு அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அந்த காலகட்டத்தில பல பேத்தோட கனவு கன்னியாவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நெறைய ஹிட் படங்கள் வந்து தமிழ் சினிமாக்காக குடுத்திருக்காங்க. அத தொடர்ந்து அரசியல்ல களமிறங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகல இணைஞ்சு அவங்களோட அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் காங்கிரஸ்லயுமே வந்து சேர்ந்தாங்க. இப்போ பாஜக கட்சியில தான் வந்து இருக்காங்க. போன வருஷம் நடந்த சட்டசபை தேர்தலில் கூட சென்னை 1000 விளக்கு தொகுதியில பாஜக சார்பில் குஷ்பு அவர்கள் போட்டியிட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா அவங்களோட கணவர் சுந்தர் சி அவர்களும் வந்து தேர்தல் பிரச்சாரம் எல்லாமே செஞ்சாரு. இருந்தாலும் அந்த தேர்தலில் அவங்க தோல்வியை மட்டும்தான் சந்திச்சாங்க. இப்போயுமே வந்து நம்ம குஷ்பு அவர்கள் பாஜகல தான் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில மனைவி வந்து பாஜகல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்ததான் நம்ம சுந்தர் சி அவர்கள் வந்து இப்போ அதிமுக கூட வந்து இணைஞ்சிருக்காரு. பிகாஸ் தமிழகத்தில் நடக்க போற சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கான். இதுல மதுரை மத்திய தொகுதியில புதிய நீதி கட்சி சார்பா அதிமுகவோட சின்னத்துல போட்டியிட்ட வேட்பாளரா சுந்தர் சி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காரு. சோ முதல் முறையா இவர் வந்து இப்போ அரசியல்ல களமிறங்கி இருக்காரு. என்னதான் போன வருஷம் வந்து அவரோட மனைவி குஷ்பு அவர்களுக்கு ஆதரவா தேர்தல் பிரச்சாரம் பண்ணாலுமே இந்த வருஷம் இவர் புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்றனால கண்டிப்பா இவருக்கு சப்போர்ட்டா குஷ்பு அவர்களும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வருது. பிகாஸ் இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் தான் இருந்துட்டு வராங்க. இதனாலே வந்து எப்படி இருந்தாலும் அவங்களோட கணவர் அப்படின்றத தாண்டி குஷ்பு அவர்கள் கண்டிப்பா வந்து அவங்களோட பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க அதிமுக கட்சிக்காகவே வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்வாங்க அப்படின்னு பேசப்பட்டு வருது. ஸோ இதை தொடர்ந்து இப்போ நெட்டிசன்கள் எல்லாருமே என்னடா இது எல்லாரும் சினிமாலேருந்து திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாக்ல தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. பிகாஸ் மோஸ்ட்லி வந்து சினிமாவில் ஒரு பெரிய நடிகராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், அவங்களோட அடுத்த பயணம் கண்டிப்பாக அரசியலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக நம்ம தளபதி அவர்களும் அரசியலுக்கு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து சினிமாலேருந்து அரசியலுக்கும் வந்தாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம சுந்தர் சி அவர்களும் வந்து அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்றப்போ இந்த விஷயம் நிறைய பேத்துக்கு வந்து சர்ப்ரைஸாகவும் இருக்குது, நிறைய பேத்துக்கு ஷாக்கிங்காகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.